வணக்கம். எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு தாய் மந்திரம், ஒரு மூல மந்திரம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் சித்தர் ரகசியத்தோட கதவுகளை இன்னைக்கு நம்ம திறக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பழமையான மந்திரம் நம்ம மனசோட முழு ஆற்றலையும் திறக்கிறதுக்கான ஒரு சாவியா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட தேடலுக்கு ஆரம்ப புள்ளி. வெறும் சத்தத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலுக்கும் என்னதான் தொடர்பு? வாங்க இந்த ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம பார்க்க போற இந்த தகவல் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சது இல்லைங்க. இது சித்தர் பரம்பரையின் தலைமகன் அகத்திய முனிவரே ஜீவனாடி மூலமா நேரடியா வெளிப்படுத்தினதா சொல்லப்படுது. இது ஒரு தெய்வீக ரகசியத்தோட நேரடி வெளிப்பாடுன்னே சொல்லலாம். சரி, இப்போ நாம தென்னிந்தியாவோட ஞானிகளான சித்தர்கள் தலைமுறை தலைமுறையா கண்ணும் கருத்துமா காத்துட்டு வந்த ஒரு போதனையோட இதயத்துக்குள்ள போகப் போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஒளியின் சக்தியையும் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஞானம். இந்த போதனையோட மையமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரே ஒரு மந்திரம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் தட்டி எழுப்பி அதோட முழு திறனோட வேலை செய்ய வைக்கும்னு அந்த அகத்தியர் வாக்கு சொல்லுது. இதுதான் இதோட அடிப்படை சக்தியே. சரி வாங்க, இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன இந்த மூல மந்திரம்? அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறீங்களையா, இதுதான் அந்த மூல மந்திர அணி. இது நல்லா பாருங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒலி அதிர்வை, ஒரு வைப்ரேஷனை குறிக்குது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வாய்ந்த ஒரு கட்டமா உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சும்மா எழுத்துக்களோட ஒரு லிஸ்ட் கிடையாது. இதுக்கு பேரு நமசிவாய அணி. பிரபஞ்சத்தோட ஆதி மந்திரமான நமசிவாயங்கிற ஒலிய நம்ம தமிழ் மொழியோட உயிர் நாடியான மெய்யெழுத்துக்களோட சேர்த்து ரொம்ப நுட்பமா அமைச்ச ஒரு கட்டமைப்பு இது. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு அகத்தியர் வாக்கு 2 வழிகளை சொல்லுது. அதுல முதல் வழி, ஒரு புனிதமான கோவில்ல இத உச்சரிக்கிறது. அத பத்தி முதல்ல பார்க்கலாம். ஒரு புனிதமான கோயில்ல போய் இந்த மந்திரத்தை நாம சொல்லும்போது அதோட சக்தி நேரா நம்ம மனச பாதிக்குமாம். நம்ம மனசு இரும்பு மாதிரி உறுதியாகும். எந்த விஷயத்திலையும் தெளிவா முடிவெடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, எவ்ளோ பெரிய சவாலையும் ஜெயிக்கிற தைரியம் வரும். கூடவே நம்ம கர்ம வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு அந்த வாக்கு சொல்லுது. ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லோராலையும் டெய்லி கோயிலுக்கு போக முடியுமா? அதுக்குதான் அகத்தியர் இன்னொரு வழியும் சொல்லியிருக்கார். நம்ம வீட்லயே, நமக்கான இடத்துலயே இந்த மந்திரத்தோட சக்திய எப்படி முழுசா அடையறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முறை ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல நாம முன்னாடி பார்த்தோமே, அந்த முழு மந்திர அணியையும் ஒரு சுத்தமான செப்பு தகட்டுல பதிக்கணும். 2வது, அந்த தகட்டை உங்க வீட்ல ஒரு நல்ல புனிதமான இடத்துல வைக்கணும். 3வதா, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரணும். அவ்வளோதான். சரி, எதுக்கு செப்பு தகடு? வேற எதுவும் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. பிரபஞ்சத்திலிருந்து வர்ற கண்ணுக்கு தெரியாத காஸ்மிக் கதிர்கள், அதாவது கதிரியக்கம்னு சொல்லுவாங்க. அது இந்த செப்பு தகடு மேல படும்போது அந்த மந்திரத்தோட சக்தி பல மடங்கு அதிகமாகி அங்கேயே நிலைச்சு நிக்குமா. இதனால அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும்னு அகத்தியர் வாக்கு சொல்லுது. இது ஒரு வகையில அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்னு சேர்ற ஒரு இடம். இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம். அதுதான் மந்திரத்திலே மருந்தடா. என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையான சக்தி, நோயை தீர்க்கிற மருந்து, எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு எல்லாமே அந்த மந்திர ஓசைக்குள்ளேயே இருக்கிறது தான் இதோட அர்த்தம். இதுதான் சித்தர்களோட தத்துவத்தோட மையப்புள்ளியே. சரி, இப்போ இந்த அகத்தியர் வாக்குல சொல்லப்பட்டிருக்கிற அந்த உச்சகட்டமான ரகசியத்துக்கு வருவோம். இந்த மந்திரத்தோட உண்மையான பிரம்மாண்டமான சக்தி என்னங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த கடைசி ரகசியம். அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அடக்கமடா அனைத்து மந்திரங்களும் இதனுள்ளே. ஆமாங்க, நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மந்திரங்களோட சக்தியும் இந்த ஒரே ஒரு நமசிவாய அணிக்குள்ள அடங்கியிருக்கு. இதுதான் அந்த ஜீவநாடி வாக்குல இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். அப்போ ஒளிங்கிறது நம்ம காதுல கேக்குற வெறும் சத்தம் மட்டும்தானா? இல்ல, அது நம்ம வாழ்க்கையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா? சவுண்டுக்கும் நம்ம கவனத்துக்கும், நாம வாழற இந்த யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற உண்மையான தொடர்பு என்னவா இருக்கும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றோம்.